சாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார். 3 முறை கால் நோட்டுவாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற வழியிலே வலதுபுறத்தில் மார்க்கெட்டு சம்பந்தமான இடங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த பகுதியில் ஒரு அம்மன் கோயிலும், அதை தாண்டி சென்றால் பழைய காலத்து அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சிறு கோயிலும் இருக்கிறது. கால் நோட்டு வா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? இப்பொழுது 2.25 ஆண்டுகளாக நீ பார்த்து வரக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் பட்டு இப்போ கஷ்டமடைந்து கொண்டு இருக்கிறாய். அதே போல் ஒரு இடத்தில் பணத்தை இழந்து அதை பெற முடியாத துயர அறைகளும் துன்பமும் பெற்றிருக்கு. இப்போ அடுத்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு வழிய வேண்டும். என் பிள்ளைகளில் ஒருவருக்கு வருமானத்துக்குரிய வழியை வகுத்து வாழ வைக்கணும் என்பது ஒரு கேள்வியாகும். கால் நோட்டுவா. நாய் வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அதான் அடுத்த தொழிலை பற்றி சொல்லியிருக்கிறேன். வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு சென்று வெற்றி அடைவாய். எந்த தடைகளும் இல்லாமல் பெறுவாய் பணத்தை. சாப்பிட்டு போ மகனே. வா. கருப்பசாமிக்கு நாகர்கோவில். தம்பி சாப்பிடாம போகக்கூடாது. என்ன நாகர்கோவில் பட்ட மரம் பூ பூக்கும், பாறையிலும் நீர் சூரக்கும். கடன்பட்டு வந்தது யார்? வரலாம். நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்களோ? இன்னொரு தடவை காணுன்றா. இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வரணும். உங்கள் மனத்துக்கு கோயிலுக்கு போகல, சாமிகிட்ட போகல. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் ஒளியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன், மரமென்றால் தான் கிளையாவேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய அடமானங்களும் மனவேதனைகளும் பெற்று இழந்து இப்போ கடன்பட்டு கண்கலங்கி இருக்கிறீங்க. அதனால் அடுத்த தொழில் நடத்தக்கூடிய வழி இல்லாத வேதனையும் துயரமும் இருக்குது. அதனால் இந்த இடம் இருப்பது சரியா அல்லது இடம்பெயர்ச்சியும் தொழில் மாற்றமும் பெறுவது சரியா என்ற ஒரு மனக்குழப்பமான நிலை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் நோட்டலாம். ரொம்ப குடிச்சு உள்ளம் என்பது உள்ளவரை. வேற என்னப்பா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன். எந்த சட்டப்படி பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்க்கவா முன்னேறிடுவேன். நல்லா இருப்பாங்க. போயிட்டோம். சாப்பிட்டு போங்க. வாப்பா கால் நோட்டு வரலாம். அப்படியா? என்ன விற்கும் கேட்டு பார்ப்போம். உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க ஐயா? அவங்களுக்கு காலில் என்ன வலி விற்கும்? அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்க. கால் நோட்டு வாங்க. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் தேடி போனேன். போகும்பொழுது வீட்டு பக்கத்தில் இசக்கியம்மன்கிற ஒரு தேவதை வந்துக்கிட்டு இருக்கா. வரல. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடமாட சாமி வராரு. எல்லா எல்லையும் தாண்டி போனால் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய ஆலயம் இருக்குது. அதனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டில் நோய் பிணி காட்டி மன வருத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும்.
வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையால் உடல்நிலைகளும் உறவினர்களும் பாதிக்கப்பட்டு துயரம் அடைஞ்சிருக்கிய. ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன விளக்கம் வேண்டும் உனக்கு? கால் ஒன்று சொல்லலாம். என்ன கேசு? அதான் இடம் வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உறவினர்கள் பாதிப்பு. இந்த வழக்கு முடியதுக்கு 3 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையால் தீர்த்து தந்தால் வெற்றி கிடச்சிரும். வாங்கி தந்துடட்டுமா? அதை இந்த 3 முறை என்னை பார்க்கவா, வார புதன்கிழமைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்ப்பா, சாப்பிட்டு போ. நாகர்கோவில் அவங்களுக்கு முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்குது? அதுதான் எனக்கு தெரியுமே. நீங்கள் நாகர்கோவில்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இல்லை, கால் வந்துட்டு வாங்க. தக்கலை குமாரா, உங்கள் வீட்டுக்கும் தக்கலைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் ஐயா? குமாரசாமி கோவில். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் பையன் விஷயத்தை நான் காப்பாற்றி தரேன். இட விஷயத்துக்கு இப்போதைக்கு வெற்றி கிடைக்காது. பௌர்ணமிக்கு வந்து அதுக்கு விளக்கம் வாங்கிக்கலாம். காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பத்தூர் 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 பக்தர் திருப்பத்தூர். எப்பா எந்த ஒரு காரைக்குடி திருப்பத்தூரா வேலூர் திருப்பத்தூரா? நேற்று நீ உத்தரவு வாங்கிட்டல, இன்னும் என்ன மீண்டும் உங்களுக்கு கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் உட்காரலாம். எத்தனை பேர் உத்தரவு நம்ம காத்து கிடக்கும்? நல்ல காலில் விடலை. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு. என்னப்பா நாகம் சம்பந்தமான கோவில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? கால் வந்துட்டு வா. சங்க மலர்ந்தரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதினிலாடை, மாதொரு பாகன் மேனியிலாடும் பாம்பே உன்மேலாடை. என்னடா வேணும் தம்பி? நல்ல கண்ண முடிக்காடா பார்ப்போம். ஜங். உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ளே தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அங்காளம்மன் ஒரு தாய் வராள, எங்கே இருக்காடா? இருக்காளா? முனியாண்டி இருக்கார. உங்கள் ஊர் எல்லையை தாண்டி வடபுறத்தில் இடபுறத்தில் இருப்பா. கால் வந்துட்டு வா. 1 2 3 4. உன்னுடைய டாக்குமெண்ட் இதோட 2வது இடத்துல போய் மாட்டிக்கிறது. சரிண்ணா? அதனால் இந்த அடமான நிலைகளிலிருந்து மீட்டக்கூடிய வருமானமும் பணமும் எனக்கு கிடைக்கணும். அதை இழக்கக்கூடிய நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்குறேன். இதற்கிடையில் உன் உடலில் அடிக்கடி வலியும் வேதனையும் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மூச்சு எடுக்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கருப்பசாமி, எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் தேவையானதை உருவாக்கி தரணும். அதுக்கு உங்கள் துணை வேணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? இந்தாடா பக்கத்தில் வா. உனக்கு 6 மாதத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை தருவேன். அந்த வீட்டை நீ மீட்டிடலாம். சரி, இந்த எல்லாமே வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு வா. சாப்பிட்டு போ. தைரியமாயிரு, குழப்பம் இல்லாமல் இரு. போ வாப்பா. கால் வந்துட்டு வாப்பா. ஜக் பூக்குன்னு ஏ பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. சந்தோஷமாக உட்காரு. இவன் யார்? ஃப்ரெண்டு. உட்கார் தம்பி. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? என்ன மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி உனக்கு? சரி, என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? கோழிக்கடை வச்சுருக்கியா? காலில் வந்துட்டு வா.
என்னது? உன் மனைவியின் ஆரோக்கியத்தின் மீது நீ கவனம் செலுத்த வேண்டும். வயிறு சம்பந்தமான மலிவு உபாதைகள் தோன்றக்கூடிய நிலை இருக்கிறது. சாதாரணமாக நினைத்து விடாதே. இப்பொழுது 6 மாதங்களுக்குள்ள உன்னுடைய தொழில் சரிவடைந்து நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிற. அதனால் மீண்டும் இந்த தொழிலை நடத்துறதுக்கு எனக்கு பணமும் வேணும், வேறு கம்பெனிகளுடைய உதவி வேணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. சுகமாக இருக்கீங்களா? ஒரு இடத்துல பணம் வரணும், அது எனக்கு கிடைச்சாச்சுன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான். உண்மையா இல்லையா? அந்த பணத்தை வாங்கி தந்தால் போதுங்களா? வேறு என்னடா வேணும்? அந்த சொத்து பிரச்சனை மட்டும் இப்போதைக்கு சாதாரணமாக தீராதுடா மகனே. தை மாதத்துக்கு பிறகு அதை ஆரம்பித்து உனக்கு நான் வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. யாகத்துக்கு வந்து கலந்துக்கா. இந்த 4ஆம் தேதி கர்மசாமிக்கு பெங்களூர் 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 பக்கத்தில் பெங்களூர் பெங்களூர் ஓசூர் ஓசூர் எந்த ஊருக்கா? வாங்க கால் வந்துட்டு வாங்க. ஓசூராடா தம்பி? ஓசூரா? வடிவேலும் மயிலும் துணை தில்லை வடமார்தம் நதில் பாட. என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு? அதான் வடிவேலும் மயிலும் துணைன்னு பாடுறேன். இரு வாரேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உள்ள சாமிகிட்ட போகல. ஹோ பக்கத்தில் வந்து உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் பக்கத்தில் அடிக்கடி பாம்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கின்ற இடத்தை பற்றிய ஒரு பிரச்சனையும், அங்கே நிற்க விடாத அளவுக்கு குழப்பமும், இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற அச்சமும் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. உனக்கு ஓசூரா? ஒரு கிருஷ்ணகிரின்னு நான் கூப்பிட மாட்டேன். கிருஷ்ணகிரி வேற. அதனால் அந்த இடத்து பிரச்சனையை முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கண்டமூடு சந்திரகலை இந்தா அந்த இடத்த பேச்சுவார்த்தை ஆரம்பி நான் கூட இருந்து முடிச்சிட்டேன். அடுத்த மாதத்துக்கு பிறகு அதை உத்தரவில் பேசுகிறேன். போய்ட்டு வா. சாப்பிட்டு போ. வாப்பா. முருகப்பெருமான் ஆலயம் பக்கத்தில். அண்ணாச்சி உங்களுக்கு எங்கேயா இருந்து பணம் வர வேண்டியிருக்கா? நீங்கள் கொடுத்துருக்கு. ஓகே. தம்பி நல்ல காலில் வந்துட்டு வா. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நமச்சிவாயம் என்ன சொல்வோமே, 4 வகை தீமைகள் வெல்வோமே. 4 வகை தீமை என்னதெல்லாம்? பிறப்பு, இறப்பு, மூப்பு, ஆசை ஆகிய 4 வகை தீமைகளை வெல்ல வேண்டும். என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த கண்ணை மூடுங்க. கால் வந்துட்டு வா. நாராயணா என சொல்வோமே, 4 வகை தீமைகள் வெல்வோமே. உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உதவுவதற்கு உறவினர்கள் இல்லை. அதனால் இப்போ உனக்கு கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் அங்கே இருக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமான எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. சில காலங்கள் இடமாறி இருந்தால் நம்ம இந்த துயரத்திலிருந்து விடுதலை ஆக்கிடலாம். அதனால் இந்த இடமாற்றம் நியாயம்தானா, செய்யலாமா, அல்லது இங்கே இருந்து சாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. 2 ஒன்றுல கால் வந்துட்டு வா. ஓ வணக்கம். நல்லா இருக்கீங்க? வேறு என்னடா வேணும் தம்பி? அது சரியாகிறதுக்கு இன்னும் 62 நாட்கள் இருக்குடா. அந்த காலம் வரை இந்த காலை சரியாக்குறதுக்கு எந்த மருத்துவத்தும் செட் ஆகாது. 62 நாளுக்கு பிறகு நீ யார்ட்டையும் போகாமலே தானாகவே சரியாகும்.
மருந்துகள் உனக்கு பலனுடையதாக இருக்கும். கவலையை துறவிடு, காசு பணத்தை கையில் பிடி. வெற்றி உண்டு மகனே, வீண் குழப்பம் வேண்டாம். வேறு என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தோடு வாழ்வாங்க, சந்தோஷமாக இருங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன கால் வந்துட்டு வாப்பா. ஸ்ரீ கிருஷ்ணா நமோ நம. வணக்கம் தம்பி, சுகமாக இருக்கீங்களா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. நீ வச்சுருக்க கடைக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம்பா? காலில் வந்துட்டு வா. ஸ்கூல் வந்துச்சு. என்ன ஐயா பணம் தேடி தேடி பார்த்தாலும் கல்லாக்குள்ளே பணத்தை காணலையேடா. அதனால் அடிக்கடி கடன் பட்டு தான் வேதனைப்படுதோம். வாங்கினவனும் சரியாக பணத்தை கொடுக்க மாட்டேங்காங்க. யார்ட்டையும் கடினமாக கேட்க முடியல. என் தொழிலுக்கு யாராரோ தடை நடந்திருக்கு, அந்த தடையை நீக்கி என்னை வாழ வைக்கணும் என்று ஒரு கேள்வி. கால் வந்துட்டு சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை திரு தரேன், கடையை நல்லா ஓட்டி தரேன், 3:30 மணிக்கு நீ பார்த்துட்டு போகிறேன். கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, கரெக்டு. கும்பகோணம். கும்பகோணம் பக்தனாக கும்பகோணம். கும்பகோணம் கொழுந்துவத்தில் கும்பகோணத்தில் தானே நமக்கு. கால் வந்துட்டுவாங்க. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரம் கொள்ளாதே. இன்னொரு தரம் நிதானமாக கால் விழுந்து கும்பிடுங்க, படபடக்காமல் கும்பிடுங்க. 2 மனம் வேண்டும். பிள்ளை எங்கே இருக்கார் பையன்? என்ன செய்யணும்? அப்படியா? 2026 3வது மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் வேலை கிடைக்கும். உன் கடன்லாம் தீரும். அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நல்ல பையன், தயங்கமாக இருப்பான். கால் விட்டுருவான். அதான் உண்மை. வேறு என்னப்பா வேணும்? அந்த வேலை கிடைச்சாச்சு, உன் வேதனையும் தீண்டாச்சு. இந்த மகிழ்ச்சியாயிரு, கடன் தீரும், சந்தோஷமா சாப்பிட்டு போப்பா. கருப்பசாமிக்கு திருவாரூர். திருவாரூர். திருவாரூர் பக்தராக திருவாரூர். அரூராருள் பெரும் தேரூரா. தமிழ்நாட்டிலே முதல்ல தேருக்கு புகழ் உள்ள இடம் எந்த இடம்? திருவாரூர் தான். திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு திருக்கோயில் இருக்கா போயிருக்கீங்களா? மனுநீதி சோழனுடைய சிலையை பார்த்துருக்கீங்களாங்க? அப்படியா? பிள்ளைகள் மூலமாக நீ பார்க்கல, நீ பார்த்துருக்கியா? பெரிய நீ திருவாரூர் இல்லையே, திருவாரூர் பக்கத்து ஊர்லா, அதுதானே பார்த்தேன். சரி, கால் வந்துட்டு வாங்க. கோவில் பாதி குளம் பாதி. அதாவது ஆன்மீக நூல்களில் மிகவும் இடம்பெற்ற ஒரு ஸ்தலம். கோயில் 1 ஏக்கர், குளம் 1 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கரா? கோயில் பாதி குளம் பாதி. அவ்வளோ பெரிய பெருமைக்குரிய ஒரு இடம் திருவாரூர். திருவாரூர் குளத்து தெப்பத் திருவிழாவை பார்க்கறதுக்கு தமிழ்நாடே காத்து கிடக்கும். அவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த இடம். கால் வந்துட்டு வாங்க. நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல். வாப்பா வா. இது யாரு? அக்காவா? நீ யார்? தம்பியா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. என்ன வேணும் பிள்ளைக்கு? பிள்ளை பேர் என்ன பேர்? அப்படியா? ஏன் அவளா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ ஏற்றுக்க வேண்டியதானே? அது எப்படி நாங்கள் இருக்க முடியும்? கால் வந்துட்டு வாங்க. தாய்மாமன் நீ என்னடா சொல்லுத? எப்படியோ அவன் நல்லா இருந்தால் போதும். பெரிய அறிவாளி, தெளிவாக சொல்லிட்டான். எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு சாமி அப்படி சொல்லுதானே? அவன் சொல்ல மாட்டேக்கான். உன் பிள்ளையினுடைய கரக அமைப்பை பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கா. தாய் தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய நேரம் இப்போ இல்லை. சனி பகவானுடைய தோற்றத்தால் உள்ளம் குழம்பியிருக்கு.
பிரத்தியாருடைய நட்பால் அவள் இப்போ பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கா. அவள் மனதை திருத்தி தெளிவு பண்ணி தரணும். அப்படி தந்தால் தான் அந்த கல்யாணம் நடக்கும். சரியா? ஆமாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் போய் பார்த்தேன். ஏதோ ஒரு கோயில் சுவரும் மேலே உள்ளதும் இடிஞ்சு கிடக்காது. என்ன கோயில்? சின்ன கோயிலாக இருக்குது. பிள்ளையார் கோயில். காலில் வந்துட்டு வாங்க. கற்பகமே உனையன்றி துணையரம்மா. உன் பிள்ளைய திருப்பி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? மனைக்குள்ள செய்வன இவனை கோளாறு இல்லை. வீணாக மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கிரகம் சரியில்லை. அதனால் குழம்பாத வெட்டியாக்கி தரேன், பிள்ளைய காப்பாற்றி தரேன். இந்தாடா நல்லா சொல்லு. உனக்கு அதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்குமா? இந்தா அண்ணனுங்க கூட்டு வா, வெட்டியாயிருவேன். வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. பூந்தோட்ட காவல்கார பூப்பறிக்க இத்தனை நாளா. உங்கள் ஊருக்கும் பூந்தோட்டத்துக்கும் எத்தனை கிலோமீட்ரு? கால் வந்துட்டு வா. மண் ரோடாக போகுது. உள்ளுக்கு ஒரு ஓடை உரப்பெல்லாம் தெரியுது. யாருன்னு கேட்போம். சரி, கொட்டணுமா? சரி, ஓகே. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா பார்ப்போம். வந்து அப்படி கண்ண முடி உட்காரு. யாரு கருப்புசாமி? உட்கார். அருகிலே வீரனார்னு ஒரு தெய்வம் உன் குடும்பத்துக்கு வருது. அங்காளம்மான்னு ஒரு அம்பாள் வாரா. சடைவீரிய முனியன்னு ஒரு சாமி வாராரு. இப்படி 3 விதமான தெய்வங்கள் வருது. இப்போ 1.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மனசு கோளாறும் வீட்டுக்குள்ளே நோய் பிணியும் காட்டுது. இதுக்கு அடிக்கடி வீட்டுக்குள்ளே எதுவும் நடந்திருக்குமோ, செய்வன கோளாறு நடந்திருக்குமோன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்கிய. அதில் உங்களுக்கு சில செய்திகள் கிடைச்சிருக்கு. ஆனால் செய்வனை நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தீர்வு. கால் வந்துட்டு பெரிய செய்வனை நடந்திருக்குங்கிறது உண்மை. குளத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்க. என்ன கோயில் அது? அந்த உன்னுடைய அந்த தீவினைகளை நீக்கி வீட்டுக்குள்ளே ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு வந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? சரி, 3 முறை என்னைய பார்க்கவா? சரியாயிருவோம். கருப்பசாமிக்கு